விசுவாசமாக நாங்கள் எல்லாரும் உயிரோடு தான் இருக்கோம், காப்பாற்றப்பட்டிருக்கோம், எந்த குறையும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் சுகத்தோடு இருக்கோம்னு சொல்லி விசுவாச ஒரு உன்னத விசுவாச அறிக்கை செய்தாங்க. அந்த குடும்பம் உமது அடியானின் வீடு, நம்முடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நம்முடைய அடியார்களாகிய நம்முடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வாதமாக பட்டி இருக்கிற குடும்பமாக இருக்கணும்னு சொன்னான். நாமெல்லாம் அதுக்கு இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களா? இன்னும் அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. அதை நம்ம போக போக பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த நிறையா அவருடைய காரியத்திலே நிறையா இருக்குது, அந்த அம்மாட்டையும் நிறைய குணங்கள் இருக்குது. இன்னும் நிறைய நம்ம அவர்களை பற்றி தியானிக்க முடியும். ஆண்டவர் அந்த மீதியான காரியங்களை ஆண்டவரே நமக்கு என்ன செய்வார்? விளக்கி கற்றுத்தவர. என்றைக்கும் அடியான் வீடு என்றைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் தாங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் எழும்பி நின்று ஜெபி.